மக்களே வணக்கம், வெல்கம் டு கோல்ட் டாக். என் பேரு TN ரகு என்கின்ற TNR. நம்மளோட கெஸ்ட் சித்தார்த் பிரபாகர். நான் செல்லமா சித்துன்னு கூப்பிடுவேன். இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். எல்லா நியூஸையும் அனலைஸ் பண்றது, அப்படியே கன்சியூம் பண்ணாம ஒரு ஜேர்னலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவோட பார்க்கக்கூடியவர். வணக்கம் சித். வணக்கம் சார், தேங்க்யூ அகைன் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஓகே, 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துகிட்டே இருக்கு. ஏப்ரல் 23 ஒரே ஃபேஸ்ல தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் முடிவு பெற்று அப்படியே சீட் ஷேரிங்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா என்டிஏவோட ஷீட் ஷேரிங் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கேவோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல. அந்த இடமும் முக்கியம். டெல்லிக்கு போனாங்க, இங்க போனாங்க, ஹோட்டல் சந்திச்சாங்க. முதல் முறையா பிஜேபி, ஏஎம்எம்கே, பிஎம்கே எல்லாரும் ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் பேசி பிஜேபிக்கு 27 சீட்டு, பிஎம்கேக்கு 18 சீட்டு, ஏஎம்எம்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனுக்கு 11 சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி கட்சிகள் தான். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு 170 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. அதை பற்றி உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன, ஓவரால் என்டிஏ பற்றி? சார், இப்போ நம்ம பார்த்தோம்னா அது இன்னைக்கு நம்ம 24ஆம் தேதி இந்த டிஸ்கஷன் நம்ம பேசுறோம். ஐ திங்க் ஒரு நாள் நேத்து மார்ச் 24, மார்ச் 23 இந்த நீங்க சொன்ன கூட்டணி அவங்க இந்த எப்படி யாருக்கு எவ்வளவு சீட்டுன்னு நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி ஏஐஏடிஎம்கேவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ராயப்பேட்டால இருக்கிற ஏஐடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல திரு டிடிவி தினகரன் அந்த கட்சியோட டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர். ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ள காலை வச்சிருக்காரு. 7 இயர்ஸ்ல ஐ திங்க் அதுக்கு மேலே 8-9 இயர்ஸ் கரெக்ட். அதுக்கு அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏஐடிஎம்கேவுடைய கிரிட்டிக்ஸ், எஸ்பெஷலி திரு முக ஸ்டாலின், நம்ம சீஃப் மினிஸ்டர் முக ஸ்டாலினோ இல்லை டிஎம்கேவுடைய மல்டிபிள் ஸ்போக்ஸ் பர்சன் சப்போர்ட்டர்ஸ் ஏஐடிஎம்கே டெல்லியிலேருந்து ஆளுறாங்க, டெல்லி தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குற மாதிரி அவங்க ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அந்த அலையன்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பியூஷ் கோயல் யூனியன் மினிஸ்டர் அந்த அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கூட்டணி கட்சிகள் டிடிவி தினகரனை அந்த அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ள கூப்பிட்டு அவர் இன்னைக்கு நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட போட்டோ பாத்தீங்கன்னா அவர் மூஞ்சி சிரிப்பு மூஞ்சியா இருக்காது. அது மேபி அது போட்டோகிராஃபர் அந்த டைம்ல எடுத்தாரு. அடுத்த கேள்வி நான் தான் வச்சிருக்கேன். ஓகே, அது நம்ம பேசலாம் சார். ஸோ சார், நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நான் இப்போதான் புதிய தலைமுறையோட நேர்பட பேசு நேற்று ஒளிபரப்பான நேர்பட பேசு பார்த்துட்டு இருந்தேன். அதில் சில விமர்சகர்கள், சில ஜேர்னலிஸ்ட்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பிஜேபிக்கு கொடுக்குற 27 சீட்ஸ் 2021 அவங்க கண்டெஸ்ட் பண்ணது 20 சீட்ஸ் தான். அதில் 4 சீட்டு தான் வின் பண்ணாங்க. அப்படி இருந்தும் 20லேருந்து 27 சீட்ஸ்க்கு இவங்க போனதுக்கு முக்கியமான இதுதான் என்னை பொறுத்தவரை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேசட். எனக்கு திஸ் இஸ் த கிளியரஸ்ட் சைன் தட் ஏடிஎம்கே அக்செப்ட் பண்றாங்க பிஜேபி ஒரு வளர்ந்து வர கட்சி. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்குங்கிற ஒரு மனநிலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இருக்குன்னு. ஆனாலும் தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துட்டு இருக்குங்கிறதுக்கு இதுதான் பெரிய முக்கியமான புள்ளி விவரம். 2026 அந்த விதத்துல பிஜேபியோட தமிழ்நாடு ஹிஸ்டரியில வில் கோ டவுன் ஆஸ் அ யூ கேன் சே ரெட் லெட்டர் டே மாதிரி. 27 சீட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. காங்கிரஸோட ஒரு சீட் கம்மி தான். இது ஒன்று. அப்புறம் ஏஎம்எம்கேக்கு 11 சீட்ஸ் இவங்க கொடுத்தது இஸ் அ டாசிட் அட்மிஷன் தட் சதர்ன் தமிழ்நாடு அண்ட் வெஸ்டர்ன் தமிழ்நாடு இப்போ தேவர்ஸ் அதிகமாக இருக்கிற சீட்ஸ்ல ஏஎம்எம்கே தேவைப்படுவாங்க, இந்த அலையன்ஸ்க்கு தேவைப்படுவாங்க. ஏஎம்எம்கே முந்தைய எலெக்ஷன்ஸ்லயும் ஸ்ட்ராங்கா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறதுக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு அட்மிஷன். மூணாவது விஷயம், எடப்பாடி பழனிசாமி பாயிண்ட் ரெண்டாவது இதுலயே நான் ஆட் பண்ண விரும்புறேன். சதர்ன் தென் டெல்டா, தஞ்சாவூர் பக்கம், நாட் வெஸ்டர்ன், சென்ட்ரல், சதர்ன் அண்ட் சென்ட்ரல், சாரி சென்ட்ரல் சார். மூணாவது ரொம்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ வருஷத்து ஒரு 4-5 வருஷமா போராடி கட்சியை ஒருங்கிணைத்து அதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜெனரல் செக்ரட்டரியான ஒரு ஃபோர்ஸா எமர்ஜ் ஆகியிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ராங்கா, அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஒற்றை சிங்கிள் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்களே ஏடிஎம்கேல, அந்த ராணுவ கட்டுப்பாடு ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவர் எமர்ஜ் ஆகிட்டு வந்திருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். எனக்கு ஒரு டெல்லியோட ப்ரெஷரை அவர் வித்ஸ்டாண்ட் பண்ணி
ஏடிஎம்கே மோர் தென் 170 சீட்ஸ்ல கண்டெஸ்ட் பண்றது எடப்பாடி பழனிசாமியோட அவரோட டிட்ராக்டர்ஸ் கிட்டே அவருடைய இமேஜை இது இம்ப்ரூவ் பண்ணிருக்குன்னு நான் பாக்குறேன் சார். ஓகே, இப்ப வந்து பிஜேபி 27 சீட்டுங்கிறது வந்து அதுக்கு ஏடிஎம்கேவும் காரணம் இல்லையா? 2024 லோக்சபா எலெக்ஷன்ல அந்த கூட்டணியை உடைச்சு பிஜேபி தனியா நின்று நிறைய தொகுதிகள்ல அதிக வாக்குகள் வாங்கி பாருங்க இந்த செக்மெண்ட்லாம் நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டா அதை நீங்க இவங்க டிஸ்பியூட்டே பண்ண முடியாதுல்ல. அதுக்கு ஒரு விதத்துல ஏடிஎம்கேவும் காரணம். பிஜேபி வந்து நாங்க வந்து 18%, நாங்க தனியா 11% இந்த கணக்கு காமிக்கிறதுக்கு இவங்களும் உதவி பண்ணிருக்காங்க. மிஸ் அட்வென்ச்சர்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. விஜய்லாம் நம்ம கூட்டணிக்கு வந்து கூப்பிட்டுலாம் நம்ம அதை வந்து சீல் பண்ணிடலான்னு ஒரு தப்பா கணக்கு போட்டோ ஏதோ அவர் வந்து அதை உடைச்சிட்டு போனார் இல்லையா? கரெக்ட் சார். 2021 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்றாங்க கரெக்டா? இப்போ அதுல நம்ம புள்ளி விவரம் பார்க்கணும்னா ஏடிஎம்கே 191 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க. 2021ல சொல்றேன். பிஜேபி 20 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க. கம்மியா தான் இருக்கும், அரௌண்ட் 170 தான் இருக்கும். இல்ல சார், அது இல்ல, அது டேல சின்னத்துல சேர்த்து தான் சொல்றேன் நான். இல்ல பிஎம்கே இருந்தாங்க, நீங்க அதுல பிஎம்கே 20 சீட்ஸ்க்கு மேல இருந்தாங்க. பிஎம்கே 23 சீட்ஸ் சார். அதான் சொல்றேன். அப்ப வந்து நீங்க அரௌண்ட் இதே இப்ப இருக்கிற மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் இருந்திருக்கும். சாரி ஓகே, 170 ஆட் சீட்ஸ் நினைக்கிறேன். ஸோ பிஜேபி சார், இது பாயிண்ட் வந்து பிஜேபிக்காக. ஸோ பிஜேபி 20 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணி அரௌண்ட் ஐ திங்க் 2% or 3% மாதிரி தான் ஓட்டு வாங்கினாங்க. ஆனால் 2024ல அவங்க அந்த அலையன்ஸ் விட்டு விலகி தனியாக கண்டெஸ்ட் பண்றாங்க பிஜேபி. ஐ திங்க் அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் 20+ சீட்ஸ் ஏஎம்எம்கே கரெக்ட். ஸோ அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, அவங்க 2024 எலெக்ஷன் டிஎம்கே தனி கூட்டணி, ஏடிஎம்கே தனி கூட்டணி, பிஜேபி தனி கூட்டணி. அப்படி இருந்தும் பிஜேபி 9 சீட்ல செகண்டா வராங்க. சென்னை சென்ட்ரல், சென்னை சவுத், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, நீலகிரிஸ், திருவள்ளூர், திருநெல்வேலி, வேலூர், இங்க செகண்ட் பொசிஷன் வராங்க. கணிசமான வாக்குகள் அவங்க வின் பண்றாங்க. ஸோ இது நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய பார்ட்டியோட growth அவங்களால டிஸ்பிளே பண்ண முடிஞ்சதுனாலதான் அவங்க இதை பார்கெயின் பண்ணி இந்த 27 சீட்ஸ் அவங்களால வாங்க முடிஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் வந்து ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ். இப்ப நீங்க வந்து நயனா நாகேந்திரன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் அண்ணாமலை, ஏசி சண்முகம், இவங்கெல்லாம் இருந்ததுனால தனிப்பட்ட செல்வாக்கு பணமும் சதவீத முடியும். இதை வச்சும் அவங்களால வாங்க முடிஞ்சது. அது ஓவரால் growth அக்ராஸ் தமிழ்நாடு வந்து பிஜேபி வளர்ந்துருக்குது, எல்லா ஏரியாலையும் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஸ்பெசிபிக் பாக்கெட்ஸ் தான். அப்புறம் வெஸ்டர்ன் தமிழ்நாடு, இந்த வெள்ளூர்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு அவுட்லேயர் தான். நீங்க அது கம்ப்ளீட்டா ஒரு growthன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா லைட்டர் நோட், அந்த எனக்கு நான் ஏடிஎம்கே ஆஃபீஸ் நடக்கிற கூட்டம் எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டாவே இருக்காது. ஏன்னா அந்த பார்ட்டியை வந்து அது வந்து ஒரு மாதிரி சிம்பிளைஸ் பண்ணுதோ, ஒரு குறியீடோங்கிற மாதிரி தோணும். எல்லாருக்குமான பார்ட்டிங்கிற மாதிரி எல்லாம் இடிச்சு தள்ளுவாங்க. அவரு திண்டுக்கல் சீனிவாசன் கீழே விழுந்துருவாரான்னு தோணும். மைக்கு எல்லாரும் வைக்கிறது அல்லது வந்து அந்த போட்டோகிராஃபர் போட்டது பார்த்தா அப்படியே டிஎம்கேக்கு கான்ட்ராஸ்டா இருக்கும். டிஎம்கே பெரிய ஹாலு, நீட்டா பண்ணுவாங்க. ஒரு ரொம்ப ஒரு பின் பாயிண்ட் ப்ரெசிஷனோட நடக்கும். தள்ளுமுள்ளு இருக்காது, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். இங்க அப்படி கிடையாது. இப்படி எல்லாம் தள்ளுவாங்க. அப்புறம் வந்து இந்த லீடர்ஸ் எல்லாம் முகத்துல ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி அல்லது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் பார்க்க முடியல. எல்லாருமே எப்படா முடியும் கிளம்பலாங்கிற லெவலில் தான் இருந்தாங்க. அப்புறம் பியூஷ் கோயல் எல்லாம் பேசுவாருன்னு நினைச்சாங்க, அட்ரஸ் பண்ணுவாருன்னு நினைச்சேன். சரி, ஆளுக்கு 2 வார்த்தை டிடிவி தினகரன், அன்புமணி எல்லாம் பேசுவாங்க. யாருக்குமே இல்லை. அங்க ஒரு அன்கம்ஃபர்டபிள் கொஸ்டின்ஸை கேட்டுருவாங்களோங்கிறதுனால இப்படி முடிச்சுட்டாங்க. ஏன்னா திரும்ப இவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம். அன்புமணி வந்து ஒரு வாட்டி இந்த கடலூர்ல ரீசெண்டா ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல வந்து என்டிஏ தலைமையில் ஆட்சிங்கிற போது இல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சிக்கு மாத்தி கொடுத்தாரு, அவரே மாத்தினாரு. ஆனா பிஜேபியோ டிடிவியோ வெளிப்படையா எங்க கூட்டணி ஜெயிச்சதுன்னா எடப்பாடி தாங்க சீஃப் மினிஸ்டர், ஏடிஎம்கே மட்டும் தாங்க தனி ஆட்சி அமைக்க சொல்லவே இல்லை. ஸோ அந்த டவுட்ஸ் டிஸ்பெல் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அது அப்படியே வந்து ஒரு ஓப்பன் எண்டடாவே வைக்கிறாங்க அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். அதை பத்தி நினைக்கிறேன். கரெக்ட் சார். இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு ஃப்ரண்ட்லைன் மேகசினுடைய சீனியர் எடிட்டர் ஆர்கே ராதாகிருஷ்ணன், கோவை சத்யம்னா அவங்களோட யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ பார்த்தேன் நான்.
அதுல ஏடிஎம், ஸோ இந்த எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம்ங்கிறதுல ஏடிஎம்கே ரொம்ப கிளியரா இருக்காங்க. அந்த மெசேஜ் அவங்க கான்ஸ்டன்டா புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு தெரியுது கிரவுண்ட் லெவல்ல ஏடிஎம்கே பிஜேபி தூக்கி சாப்பிட்ருமா இல்லை கண்ட்ரோல் பண்ணிடுமாங்கிற ஒரு ஃபியர்ஸ் இருக்குங்கிறத டிஸ்பெல் பண்றதுக்காக ஏடிஎம்கேவுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை பேசுறாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி மற்ற லீடர்ஸ்லாம் நீங்க ஜோவியலா இன்டர்வியூ பண்ற போதோ இல்ல ஆஃப் ஹேண்டா கொஸ்டின் பண்ற போதோ அதை ஒத்துக்கிறாங்க. ஓகே, எடப்பாடி பழனிசாமி நாங்க தான் சொல்லட்டுமே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எம்ஃபாட்டிக்கா அவங்க எடப்பாடி பழனிசாமி தான் லீடர், எடப்பாடி பழனிசாமி தான் சீஃப் மினிஸ்டர்ங்கிற மாதிரி எம்ஃபாட்டிக்கா சொல்றாங்களாங்கிறது கண்டிப்பா கேள்விக்குறியா இருக்கு. இது நான் எப்படி இதை பாக்குறேன்னா சார், மெசேஜிங் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறது அந்த மெசேஜிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் அதெல்லாம் பேசுறாங்க அவங்க. ஆனா கிரவுண்ட் லெவல்ல இவங்க எலெக்ஷன் ஹியரிங் போற போது போய் ஓட்டு கேட்கிற போது அந்த ஒரு நம்ம சொல்லுவோம்ல கிரவுண்ட் லெவல்ல கெமிஸ்ட்ரி பிட்வீன் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அங்க இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அங்க வராம பாத்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி திமுக கூட்டணி வெர்சஸ் என்டிஏ வெர்சஸ் டெல்லி இப்படிலாம் சொல்லும் போது அதை நீங்க கவுண்டர் பண்றதுக்காகவாது திரும்ப சொல்லணும், ரொம்ப அழுத்தி சொல்லணும் இல்லையா. 170 சீட்டுனா அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்கேஸ் மக்கள் டிஎம்கே ஓட் அவுட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா. அப்ப சொல்றதுல என்ன தயக்கம்? எனக்கு சரி ஏடிஎம்கே தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிட்டோம், எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டரா இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா அந்த சந்தேகம் ஐ திங்க் சீனியர் ஜெர்னலிஸ்ட் மணி கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். வேலுமணி மேல சந்தேகம் வருது. இங்க ஒரு ஏக்நாத் சிந்தே மாதிரி அவரை ப்ராப்பர் பண்ணுவாங்களோ. அவருக்கு ஒரு பிஜேபியோட எக்ஸலன்ட் கெமிஸ்ட்ரி இருக்கு, பெட்டர் கெமிஸ்ட்ரி இவரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. அவர் அங்க ஈஷாக்கு நிறைய பேர் வராங்க, அவர் அங்க சிவராத்திரிக்கு போறாரு, அங்க பிஜேபி லீடர்ஸ் மீட் பண்றாரு, அண்ணாமலையோட அவருக்கு நல்ல நெருக்கம் இருக்குது. அதாவது நீங்க அது ஒரு அலையன்ஸ் கெமிஸ்ட்ரின்னு இல்லை, ஜென்ரலா ரெண்டு பேரும் அக்னாலஜிங் ஈச் அதர் ஸ்ட்ரெங்த்ஸ் இன் கோயம்புத்தூர்ல அவர் அண்ணாமலை சிங்கநல்லூர்லயோ கவுண்டம்பாளையத்திலயோ நிக்கணும்னு பார்த்த நியூஸ். நின்று ஜெயிக்கணும்னா வேலுமணியோட சப்போர்ட் வேணும். வேலுமணிக்கும் இந்த ஜென்சி அவங்களோட சப்போர்ட் அண்ணாமலைக்கு இருக்குன்னு தெரியுது. அந்த வாக்கு எல்லாம் ஏடிஎம்கேவால வாங்க முடியாது. அப்ப அவருக்கும் அந்த அண்ணாமலையோட ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி. ஸோ அதுலலாம் சந்தேகத்தை கிளப்புது இல்ல. ஏற்கனவே திமுக இதையே தான் பேசுறாங்க, அவங்க விஜயை பத்தி எதை பத்தியுமே பேசுறதுல இவங்க அடிமையாயிட்டாங்க, அடிமையை வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க, டெல்லி தான் கண்ட்ரோல் பண்ணணும், நீங்க போடுற ஓட்டு டெல்லிக்கான ஓட்டு ஹிந்தி எல்லாம் போஸ்ட் அடிக்கிறாங்க. ஸோ இதை ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் பண்ணும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய கடமை இருக்கு இல்லையா என்டிஏ பார்ட்னர்ஸ்க்கு, ஈவன் எடப்பாடி பழனிசாமி. சார், நான் எடப்பாடி பழனிசாமியா இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு இருக்கிற அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயம் இருக்குல்ல, ஒரு என்னுடைய ஜூனியர் பார்ட்னர், என்னுடைய மினிஸ்டர், என்னுடைய கான்பிடென்ட்டை வச்சே என்ன அண்டர் கட் பண்ணுவாங்கிற ஒரு மேட்டர் தான் நீங்க சொல்றீங்க. மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே ஒரு பால் டாக்கரேவுடைய லாயலிஸ்ட் வச்சு எப்படி அவங்க அண்டர் கட் பண்ணாங்கிறத தான் நீங்க இங்க சொல்றீங்க. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த கன்சர்ன்ஸ் இருக்கும். அவரு எவ்வளவு கேனியான பொலிட்டிஷியன்னா அவருக்கு கண்டிப்பா அவருக்கும் இந்த கன்சர்ன்ஸ் இருக்கும், அவரும் இதுக்கு பிளான் பண்ணிருப்பாருங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயங்களை அவர் வெளியே பேசினாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை பத்தி ஏதாச்சும் அல்யூட் பண்ணாருன்னா இது எலெக்ஷனுடைய ஃபோக்கஸை டிஸ்பர்ஸ் பண்ணும். எலெக்ஷன்ல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா ஆன்டி இன்கம்பன்சி தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கிறதுனால இவங்க அந்த மற்ற விஷயங்களை பேசாம தான் இருப்பாங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னாக்கா டிடிவி தினகரனை பாக்குற அவரு, இன்ஃபேக்ட் நீங்க கூட அந்த இன்டர்வியூல இருந்தீங்க, அந்த டிபேட் சேனல் நடத்தின மற்ற நிறைய ஜேர்னலிஸ்ட் கூப்பிட்டு அவரை இன்டர்வியூ பண்ணாங்கல்ல, அந்த டிபேட்ல நீங்களும் இருந்தீங்க. அதுல நான் பாக்குறேன் அவர் ரொம்ப ஜோவியலான ஆளு, ரொம்ப ஓப்பனா பேசுற ஆளு. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட மேடல் இருக்கிற போது மட்டும் ரொம்ப பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஐ மைட் பி ராங். ஏன்னா அவர் உண்மை, அது உண்மை. அவர் அவ்வளவு பேசியிருக்காரு அவரை பத்தி ரீசன்ட் டைம்ஸ்ல. 7 வருஷத்துக்கு முன்னாடி பேசினா பரவாயில்ல, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அவ்வளவு பேசியிருக்காரு. பர்சனலா அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது அவரோட கேப்பபிலிட்டி அல்லது அவரோட டாமினேஷன் அதெல்லாம் தாண்டி இண்டிவிஜுவலாலாம் தாக்கியிருக்காரு. அதனால அந்த ஒரு ஆர்கானிக்கா அது வரல. அது அந்த அவருக்கு போனதே அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி
அந்த நெருக்கம் வந்ததா மாதிரி எனக்கு தெரியல. அது எப்ப முடியும் இந்த மீட்டிங், நான் வீட்டுக்கு கிளம்புனாங்கிற ஒரு மனநிலை தான் இருக்கிற மாதிரி தோணுது. சார், நான் இன்னொரு பாயிண்ட் கவனிச்சேன். கோவை சத்யனுடைய இன்டர்வியூ நான் எப்படி பார்த்தேன்னா, சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட கிளியரா கேட்கிறாரு, பிஜேபி உங்களோட அலையன்ஸ்ல இருக்கிறதுனால மைனாரிட்டிஸ் ஓட்டு உங்களை விட்டு போகுமா, இல்ல டிஎம்கே பக்கம் அதிகமா கன்சாலிடேட் ஆகுமாங்கிறத மாதிரி நீங்க தட் இஸ் பேசிக்கலி மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு வராதாங்கிற மாதிரி தான் அவர் கேள்வி கேட்கிறாரு. அதுல ரொம்ப இவேசிவா இருந்த மாதிரி நான் பாக்குறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு நமக்கு தெரியணும், ஜெயலலிதா 2014ல ரொம்ப ஸ்ட்ராங்கா மோடியா லேடியா சொன்னதுக்கு மெயின் ரீசனே மைனாரிட்டி ஓட்டை, ஏடிஎம்கேக்கு ஒரு கணிசமான மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு, அதை அவங்க கன்சாலிடேட் பண்ணணும், அது நம்ம பக்கம் தான் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆன்டி மோதியா அவங்க தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஏடிஎம்கே அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இப்போ அதை ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதை நான் ஒரு பெரிய கன்சர்னா பாக்குறேன். எஸ்பெஷலி வெஸ்டர்ன் பெல்ட்ல அவங்க எப்படி ஸ்வீப் பண்ணிடுவாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட, மற்ற செக்டார்ஸ்ல அவங்க பர்ஃபார்ம் பண்றதுக்கு டெஃபினெட்லி ஒரு மைனாரிட்டி ஓட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். அதை அவங்க அதை அட்ரஸ் பண்றாங்களாங்கிறது எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. அவங்க அதை அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க பிஜேபி பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க மைனாரிட்டிஸ் கிட்ட எவ்வளவு கெஞ்சினாலும் எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் எதிராக இல்லை, கிறிஸ்டியன்ஸ்க்கு எதிராகவும் அவங்களுடைய நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு. கேரளால கிறிஸ்டியன் ஓட்ஸ் இல்லாம நீங்க சர்வேவே பண்ண முடியாது. முஸ்லீம் ஓட்ஸ் யூடிஎஃப் பக்கம் போயிடுச்சு. கிறிஸ்டியன் ஓட்ஸை நம்ம வாங்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு. ஏன்னா கேரளால கிறிஸ்டியன்ஸ் ஆன்டி முஸ்லிம் வியூஸ் உள்ளவங்க நிறைய பேர் பாக்குறாங்க. பட் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி முயற்சிலாம் அவங்க பண்ணல, இது வேஸ்ட்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு தோணுது. இது நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்மார்ட் பொலிட்டிஷியன். டெஃபினட்டா ஒத்துக்கிறேன், ஸ்மார்ட் பொலிட்டிஷியன், சந்தேகமே கிடையாது. அவர் சசிகலா ஆதரவோட சீஃப் மினிஸ்டர் ஆகி கொஞ்ச நாள்லயே அவங்களையும் சைட்லைன் பண்ணி அவங்க குடும்பத்தையும் சைட்லைன் பண்ணி கண்ட்ரோல் எடுத்தார், கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்தார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது மெயின்டைனிங் இஸ் கிரிப் ஓவர் ஏடிஎம்கேல குவைட் சக்சஸ்ஃபுல். வழியே இல்லாம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஓபிஎஸ்சி அந்த பக்கம் டிஎம்கே. என்னோட கேள்வி என்னன்னா, ஸ்மார்ட்டா இருக்கிறவர் சக்சஸ்ஃபுல்லா இல்லையே, அது அவருக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டர் லூவா? இப்ப சக்சீட் ஆகலைன்னா, ஏடிஎம்கே ஆட்சி கொண்டு வரலைன்னா அவரோட லீடர்ஷிப் ஒரு பயங்கர ப்ரெஷர் கீழே வராதா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் எப்படி பாக்குறேன்னா, போன எலெக்ஷன்ல 2021 எலெக்ஷன்ல அவங்க ஐ திங்க் 66 சீட்ஸ் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், ஏடிஎம்கே அலோன். ரெட்டையில நம்ம ஒரே ஒரு வாட்டி ஃபிகர்ஸ் மட்டும் செக் பண்ணிடலாம். 66 ஆமா 2021ல 66 சீட்ஸ் வின் பண்றாங்க. அதாவது ஏடிஎம்கே ஆப்போசிஷனா அதிக சீட்ஸ் வாங்குனதுதான், ஜெயலலிதா 2006ல வாங்குனதோட அதிகம். கரெக்ட். பட் ஜெயலலிதாக்கு ஒரு மேக்னெட்டிக் கரிஸ்மா இருந்தது, அவங்க பார்ட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஓகே, அது வேற ஒரு ஏரா. இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே பார்ட்டி அவரோட இருக்கணும்னா, இல்ல அவரு ஸ்ட்ராங்கா ஒரு லீடரா எமர்ஜ் ஆகணும்னா, என்னை பொறுத்தவரை அட்லீஸ்ட் 100 சீட்ஸ் அவர் வின் பண்ணி ஆகணும். அவருக்கு பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஆப்வியஸ்லி அவர் சிம்பிள் மெஜாரிட்டிக்கு தான் டெஃபினெட்லி ட்ரை பண்ணுவாரு. ஸோ தட் அவர் ஒரு ப்ராப்ளம் இல்லாத சீஃப் மினிஸ்டரா கட்சியும் ஆட்சியும் அவர் கையில இருக்கிற மாதிரி அவர் பார்க்கணும்னு இருப்பாரு. ஆனா பார்ட்டி ஓரளவுக்கு அவர் கூட இருக்கணும்னா அவர் கண்டிப்பா 100 சீட் அட்லீஸ்ட் வாங்கணும். ஏன்னாக்கா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை நான் என் பக்கம் திருப்பி இருக்கேன். பிளஸ் நான் ஒரு 100 சீட் வாங்குற மாதிரி நான் ஒரு லீடரா எமர்ஜ் ஆகியிருக்கேன். ஏடிஎம்கே என் கண்ட்ரோல்ல இருக்கணும், அவர் டெஃபினட்டா அவரால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். நான் அப்படிதான் பாக்குறேன். ஸோ அவரு 66, 67 அந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி தான் வாங்கினார்னா கண்டிப்பா கட்சியில நிறைய பிரச்சனை வரும். அவரோட லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, 100 சீட்ஸ் வாங்கினா கூட கட்சியில குழப்பம் வரும்னு தோணுது. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா 5 வருஷம் ஆப்போசிஷன்ல இருக்கிறதுக்கு ஒரு பழக்கம் இல்லாத கட்சி. அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மேக்சிமம் 5 இயர்ஸ் தான் அவுட் ஆஃப் பவர் இருந்திருக்காங்க இது வரைக்கும். 1972ல ஆரம்பிச்சதுன்னா 54 இயர்ஸ்ல ஓகே 77ல ஆட்சிக்கு வந்துலேருந்து வச்சுக்கோங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே 77 தான் ஜெனரல் எலெக்ஷன். 77 இப்போ 50 இயர்ஸ்ல மேக்சிமம் 5 வருஷம் இருப்பாங்க, அவ்வளவுதான். அதான் இருந்திருக்காங்க. ஆனா அப்ப ஜெயலலிதா இருந்ததுனால அவங்க பின்னாடி கட்சி ரேலி ஆச்சு இந்த எலெக்ஷன் டைத்துல, திரும்ப எலெக்ஷன் வருது. ஆனா இப்போ
அந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாதனால அதை நீங்க அது கஷ்டம்னு பாக்குறீங்களா அல்லது முடியும்னு நினைக்கிறீங்களா? திரும்பி ஒரு 5 வருஷம் ஆப்போசிஷன்ல உட்காந்து இந்த மாதிரி அறிக்கையை விட்டு போராட்டம் பண்ணி தீய சக்தி திமுக இந்த மாதிரி பேசி அவரால் ஓட்ட முடியுமா? இப்பவே இப்ப இந்த வேலுமணி தங்கமணி எல்லாமே வந்து அவருக்கு அவருடைய காஸ்ட் இத்தனைக்கும் அவங்க தங்கமணி அவருக்கு கூட ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களாம் நல்ல டேர்ம்ஸ்ல இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் மற்ற கம்யூனிட்டிஸோடையும் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அந்த ஏடிஎம்கேல இருக்கிற முக்குளத்தோர் தலைவர்கள் தான் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு அவரோட. இந்த விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் இவர் இருக்காரு ஒருத்தர் இதுல திருப்பரங்குன்றம் ஜெயிச்சாரு, பேர் மறந்துருச்சு, ரெவென்யூ மினிஸ்டரா இருந்தாரு, ஆர்பி உதயகுமார். அவங்கெல்லாம் தான் இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு. தவிர அவர் சமூகத்தை சேர்ந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு இன்டர்னல் குழப்பம் திரும்பவும் வருமா ஆட்சியை பிடிக்கலனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். கண்டிப்பா அவங்க சார் நான் சொன்ன பாயிண்ட் மிஸ்ரெப்ரசென்ட் பண்ண விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா அவங்க ஆட்சிக்கு வரலைன்னா சிம்பிள் மெஜாரிட்டி அவங்க ஏடிஎம்கே வின் பண்ணலன்னா கண்டிப்பா ஏடிஎம்கேல பெரிய குழப்பங்கள் கண்டிப்பா வரும். கண்டிப்பா நீங்க சொன்ன நம்ம சிவசேனா பார்த்தது கண்டிப்பா நடக்கும். ஏன்னாக்கா பிஜேபியோட எண்ட் கேமே அதுதான். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க அப்போசிஷன் பார்ட்டியா பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டியா வர ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது ஆட்சி அமைக்கணும்னு பாக்குறாங்க. கரெக்டா? அதுதான் அவங்களுடைய எண்ட் கேம். ஸோ கண்டிப்பா அதை அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வரதுக்கு அவங்க கண்டிப்பா ஏடிஎம்கேவை தான் சப்சியூம் பண்ணி ஆகணும். ஏடிஎம்கேவை தான் அவங்க முழுகிடுவாங்க. ஸோ கண்டிப்பா அதை அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்கேஸ் நான் அந்த 100ங்கிற இலக்கு எதுக்கு சொன்னேன்னா, கண்டிப்பா பிரச்சனை வரும். 100 ஒரு வாங்கினாரும் எடப்பாடிக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல், ஒரு பிரீதிங் ரூம் மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டியில 75% 50% கிட்ட பாருங்க, எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, இப்படி வச்சே நான் இவ்வளவு சீட்டு வாங்கியிருக்கேன், நான் கட்சியை இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் என்னால காப்பாத்திக்க முடியும், இன்னும் மறுபடியும் ஒருங்கிணைக்க முடியும், மறுபடியும் இன்னொரு ஆட்சி அமைக்க முடியும், எலெக்ஷன் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி அவரால் ஓரளவுக்கு ஃபைட் பண்ண முடியும். அண்ட் எடப்பாடி என்னை பொறுத்தவரை எஸ்பெஷலி நேத்தி இவங்க அலையன்ஸ் சீட் ஷேரிங் ஃபைனலைஸ் பண்ண பிறகு கண்டிப்பா எடப்பாடியை ஒரு ஃபைட்டரா தான் எல்லாருமே பாக்குறாங்க. அவருடைய ஒர்ஸ்ட் டிட்ராக்டர்ஸ் கூட ஃபைட்டரா தான் டெஃபினட்டா பார்ப்பாங்க. எனக்கு ஏடிஎம்கே மாதிரி ஒரு பார்ட்டியை இந்த அளவுக்கு அவர் கொண்டு வருது அவ்வளோ ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அப்புறம் நல்லாவே பேசுறாரு. இப்ப கடைசியா வந்து டெல்லியில ஐ திங்க் அமித்ஷாவை பார்த்துட்டு பேசினார்ல, அதெல்லாம் கிளியர் கட்டா இருந்தது அவரோட கம்யூனிகேஷன். எந்த இடத்துலயும் வந்து அவரு தடுமாறல, அதை வந்து சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸை சொல்லிட்டு தான் விட்டாரு. அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின்ஸையும் அவரு எதிர்கொண்டார். நேத்தி கொஞ்சம் அவசர அவசரமா முடிச்சுட்டாங்க. அதுலயுமே கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட மெசேஜிங் வாஸ் ரைட்னு தான் தோணும். ஏடிஎம்கேல வந்து மற்றவங்க எல்லாம் இப்ப செங்கோட்டையன் ஓபிஎஸ் எல்லாம் பேசுறத கேட்டீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு அதை அவர் டீல் பண்ற அந்த விதத்தை கத்துக்கிட்டாரு, மீடியாவை டீல் பண்றதுக்கு. கண்டிப்பா 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 சார். ஆக்சுவலி இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, ப்ரீ போல் சர்வேஸ் ஸ்லைட்டா கொஞ்சம் ஏடிஎம்கே பக்கம் என்டிஏ அலையன்ஸ் பக்கம் மாறுற மாதிரி நான் பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து 2 முக்கியமான சொல்றேன் 2 ப்ரீ போல் சர்வேஸ் வந்துச்சு. ஒன்று டிஎம்கே ஹேண்டில்ஸ் ரொம்ப நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுது, இந்த அக்னி நியூஸ் சர்வீஸ். அதுல திமுக அலையன்ஸ் 180 தொகுதிகளில் ஜெயிப்பாங்க, 44.9% ஓட் ஷேரோட ஜெயிப்பாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏடிஎம்கே என்டிஏக்கு 54 சீட்ஸ் தான் சொல்றாங்க. ஆனா நம்ம நியூஸ் 18 சர்வே நம்ம பார்த்தோம்னா அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க, அதுல ரொம்ப டஃப் ஃபைட் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. டிஎம்கேக்கு 113 to 123, ஏடிஎம்கேக்கு 106 to 116. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், மேற்கு மாவட்டங்கள்ல வெஸ்டர்ன் பெல்ட்ல ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்னு காட்டுறாங்க, 36 to 38 சீட்ஸ். அண்ட் வடக்கு மாவட்டங்கள்ல 30 to 32 சீட்ஸுங்கிற மாதிரி அதுதான் டிஃபரன்ஸ். அதுல சென்னையில 9 to 11 சீட்ஸ் ஏடிஎம்கே சொல்றாங்க. அது எவ்வளோ எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா வெஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் பெல்ட்ல ஏடிஎம்கேக்கு ஒரு பாப்புலாரிட்டி இன்னமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளியரா அது காட்டுது. அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மாசத்துல கண்டிப்பா தெரிஞ்சிடும். அது வந்து ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ரேஸே வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு கிரேட் நியூஸ் தான் இல்லையா? அதான் சொல்றேன். மக்கள் மனசுல ஒரு பெர்செப்ஷன் ஏற்பட்டுரும், இந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்காது, அன்சீட் பண்ணாது திமுகவை அப்படின்னு சொல்லிட்டு.
பட் எனக்கு நார்தர்ன் பெல்ட் இன்னும் சந்தேகம் இருக்கு. இது வந்து அது ட்ரெடிஷனல் டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு. நம்ம வந்து அதுல வந்து நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற போதே அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஏரியா. ஈவன் டெல்டா அங்கெல்லாம் எப்படி ரீபவுண்ட் பண்ண போறாங்க ஏடிஎம்கே? இஃப் அட் ஆல் இஃப் தே ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம் வெல், வாட் வுட் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு தட் சக்சஸ்ங்கிறது எனக்கு அந்த கேள்வி இருக்கு. ஏன்னா புதுசா அது மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இல்லை, பெரிய ரெசன்மெண்ட்டும் இல்லை. அப்போ லோக்சபா எலெக்ஷன்லயும் இந்த ஏரியாலாம் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. தலித் நார்தன் தமிழ்நாட்டுல தலித் ஓட் பேங்க் டிஎம்கேவும் டிவிகேலையும் பிரேக் ஆனா அது ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? கரெக்ட், அது ஒரு கேள்வி. ஆமா, டிவிகே வந்து அந்த தலித் ஓட்ஸ்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த போறாங்கன்னு தான் தோணுது. அவருக்கு அதை அவர் வெளிப்படையா சொல்றது இல்லை. மேபி சொன்னா வந்து மற்ற காஸ்ட்லாம் வந்து இதுவாயிடுவாங்களோ, கோவப்பட்டு விலகிடுவாங்களோன்னு பயப்படலாம். அதனால அவங்க 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 கட்சியில இருக்கிற மாவட்ட செயலாளர் காஸ்ட்லாம் கூட வெளில சொல்றது இல்லை, கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் தலித்ஸங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லயலா மணி, இவர் ராஜ்மோகன், அவங்க எல்லாருமே தலித்ஸ். அவங்கலாம் வந்து அதை அவங்க பெருசா அதை இது பண்ணி ப்ராபகண்டா பண்றது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு டபுள் எட்ஜ் வேர்டு இல்லை. இது வந்து நிறைய தலித்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்குறாங்கன்னு காலி பண்ணிடலாம். அது ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸ் இது. அவங்க ஸோ டிவிக்கே வாங்குற வாக்குகள் நார்தர்ன் பெல்ட்ல குட் இம்பாக்ட், குட் இதர் ஹெல்ப் ஏடிஎம்கே ஆர் அஃபெக்ட் தம். இல்லையா? அது எவ்வளவு இப்போ கூட சில பேர் சொல்றாங்க 10% கீழே விஜய் வாங்கினார்னா தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஏடிஎம்கே. லைக் வந்து விஜயகாந்த் வாங்குற மாதிரி வாங்கியிருந்தா, அதை தாண்டி ஒரு 15-20 போனா டிஎம்கேக்கு ஷோர் ஷாட் வின்னு. அது வந்து ஏடிஎம்கே ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அந்த வாக்குகள்லாம் ஆன்டி டிஎம்கே வாக்குகள்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் அவருக்கு போகுதுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் பத்தி நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். அவர் அதெல்லாம் பத்தி கவலையே படாம கம்முன்னு வீட்டுல இருக்கிறாருல்ல. அது சீமான் வந்து திருத்தணி மாதிரி ஒரு ஹாட்டான இடத்துல பாட்டு பாடி களத்துல இறங்கி வாக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. 1 மாசம் தான் இருக்குது, எந்த பேச்சும் கிடையாது. இத்தனைக்கும் ஆதவர்ஜனா சொன்னாரு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், தலைவர் பாஞ்சிருவாரு அப்படி இப்படின்னு ஃபயர் விட்டாரு. ஒன்னும் நடக்கல. 1 வீக் ஆயிடுச்சு, எந்த பேச்சு மூச்சு இல்லை. 1 வீக்ல 10 days ஆயிடுச்சு. எனிவே சார், நான் எப்படி பாக்குறேன்னா சீமான் பத்தி நிறைய அஃப்கோர்ஸ் இது நம்ம டாபிக் இன்னைக்கு நம்ம என்டிஏ பத்தி பேசுறோம். பட் ஜஸ்ட் ஒரு ஆஸ் அன் அசைட், நீங்க சொன்ன மாதிரி சீமான் பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் இப்போ மக்களே நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டா ஆஃப் சொசைட்டில அந்த பேச்சு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். பட் ஓவராலா எனக்கு அவரோட வாக்கு சதவீதம் குறைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்ட்ராங் அலையன்சஸ், அதுக்கப்புறம் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் லைக் விஜய், ஸோ அதுல வந்து ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி ஸ்வெப்ட் அவே. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பாலிடிக்ஸ், அவர் பேசுற விதத்துல எனக்கு இது பெரிய உடன்பாடு கிடையாது. அது இல்லாம ஃபேண்டசின்னு நினைச்சா கூட இந்த மாதிரி வியூ பாயிண்ட் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு 2 சீட்டு கிடைச்ச ஒரு ரெப்ரஸன்டேஷன் என்னதான் பண்றாங்க பார்க்கலாம் அசம்பிளில அப்படின்னு ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் கிடைக்குதுன்னு பாக்குற ஒரு இது உண்டு, இன்ட்ரெஸ்ட் உண்டு. பட் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரிசோர்ஸஸும் இல்லை, இந்த ஓவரால் சப்போர்ட்டும் கிடையாது. எல்லா செக்ஷன் கிட்டையும் சப்போர்ட் கிடையாது. அவங்க வேற மொழி பேசுறவங்கள கம்ப்ளீட்டா ஆன்டனைஸ் பண்ணிட்டாங்க. விமன் ஓட்டர்ஸ் எவ்வளவு வருவாங்கன்னு தெரியும். இன்ஃபேக்ட் அதிகமா வச்சிருந்த இளைஞர்கள் ஓட்டையும் கூட இந்த வாட்டி இழந்துருவாங்கன்னு தோணுது. பார்க்கலாம் சார். ஓவராலா இப்போதைக்கு அட்வான்டேஜ் டிஎம்கே தானே ஃபைனலா அவங்களோட வேர்ட். சார், ஆஸ் ஆஃப் நவ் அந்த டிஎம்கேக்கு இருந்த அட்வான்டேஜ் ஏடிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆன மாதிரி விசிபிளா நான் எதுவுமே பார்க்கல சார். கண்டிப்பா கொஞ்சம் ஸ்லைட்டா கான்வர்சேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. எம்சிசி வந்த பிறகு நிறைய பேர் டிஎம்கே கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் அவங்களுடைய ஃபால்ட்ஸ், அட்லீஸ்ட் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ரொம்ப போல்டா வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ்லாம் டெஃபினெட்லி ஸ்டார்ட் ஆயிருக்கு. லா அண்ட் ஆர்டர் ஒரு டெஃபினட்டா மக்கள் மத்தியில ஒரு பிரச்சனையாகவே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் லார்ஜ்லி என்னை பொறுத்தவரை இப்போ சரிக்கு டிஎம்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இன்னும் 29-28 days இஸ் அ லாங் டைம் என்னை பொறுத்தவரை. ஸோ டெய்லி நம்ம ஏதாச்சும் அதுல ஒரு அப்டேட்ஸ் கண்டிப்பா இருக்கும் சார். ஓகே, சூப்பர் பாயிண்ட். ஏன்னா லா அண்ட் ஆர்டர் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ற பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துற ஒரு பிரச்சனை. நியூஸ்ல பார்க்கும்போது, பேப்பர்ல படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து எந்த விதத்துல திமுக அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். ரிதார் சொன்ன மாதிரி எம்சிசி வந்ததுனால நிறைய பேர் பேசுறாங்க. இங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பத்தி பேசணும். அது தனியாகவே நாங்க வந்து ஒரு வீடியோ போடுறோம். எங்களுக்கு நிறைய ஸ்ட்ராங் வியூஸ் இருக்கு, அதை பத்தி பேசியே ஆகணும். இந்த சமயத்துல யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கா, ஒப்பீனியன் சொல்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு. ஓகே மக்களே, தேங்க்யூ.
சித்தார்த்தும் நானும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் டிஎன்ஆர் சைனிங் ஆஃப். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.